அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10th லெசன்ல இருக்கக்கூடிய 4th எக்கனாமிக்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 5th லெசன் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல 5th லெசன் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இது எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபிக்கும் இந்த லெசன் இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 9லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூடிய தொழில்துறை தொகுப்புகள் வரும். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கிளாஸஸ் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி இந்த லெசன் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, கிளஸ்டர்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ட்ரேடுக்காக தான் எல்லாரும் வந்திருந்தாங்க நம்ம கிட்ட இருந்து, ரைட்? ஸோ ஐரோப்பால இருந்து இந்தியாவுக்கு ட்ரேட்காக மட்டுமே வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு அமைப்புகள், அதாவது அவங்களுக்கான ஒரு வழித்தடங்களை அமைச்சுக்கிட்டு ட்ரேட் சென்டர்ஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் நம்மளே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி வந்து எந்தெந்த ரீதியாக தொழிலகங்கள் உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படியெல்லாம் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிளஸ்டர்ஸ் உருவாக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம், ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதுல எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான தொழில்துறைகள் தோன்றுச்சு, தொழில் தொகுப்புகள் எப்படி வந்துச்சு, ஸோ எங்கெங்க கொண்டு வந்தாங்க, எந்த காலகட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட 1857ல இருந்து ஜம்ஷெட்ஜி அவங்களோட டாடா ஜம்ஷெட்ஜி அவங்களோட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிமெண்ட் ஆலைகள்ல இருந்து, தோல் தொழிற்சாலைகள்ல இருந்து, பருத்தி ஆலைகள்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி பார்க்ஸ் ஆகட்டும், டைடல் பார்க்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம முதல்ல பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிச்சு ஸோ எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 1991 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்? ஸோ அது எல்லாமே இதுல ஒரு டெப்தா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மேப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேப்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எங்கெங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. தானியங்கி சம்பந்தப்பட்டது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கான இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். அதே மாதிரி தானியங்கி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே வந்து சென்னையில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ல இது எல்லாமே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தோல் தொழிற்சாலை எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூர். பட்டு ஆடைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரம். தானியங்கி மற்றும் மின்னணு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒசூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நம்ம கொண்டு வந்திருப்போம், ரைட்? ஸோ கீழே இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்டர்ல இருக்கக்கூடியது, அதாவது கர்நாடகாக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர். ஸோ ஒசூர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா வச்சிருப்போம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் வந்து இன்னும் ஈஸியா நம்ம கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? ஸோ தானியங்கின்னு மட்டும் கேட்டாங்கன்னா திருவள்ளூர், தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் கேட்டாங்கன்னா சென்னை, தானியங்கி மற்றும் மின்னணு கேட்டாங்கன்னா ஒசூர்ல. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே இதுல சேர்ந்திருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இதுல சேர்ந்திருக்கும். அடுத்தது இரும்பு மற்றும் விசைத்தறி. அதே மாதிரி விசைத்தறியிலே பாத்தீங்க அப்படின்னா சேலம், ஈரோடு, கரூர் இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விசைத்தறி சம்பந்தமா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ விசைத்தறிகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மூணுமே இருக்கும். சேலம், ஈரோடு, கரூர் இது மூணுமே இருக்கும். ஸோ இதுல இரும்பு மற்றும் விசைத்தறின்னு கேட்கும்போது சேலம் வரும். விசைத்தறி மற்றும் மஞ்சள் அப்படின்னு கேட்கும்போது ஈரோடு வரும். அதே மாதிரி வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள் கேட்கும்போது கரூர். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். வாகன கட்டுமானம் எங்க வந்து எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. ஸோ லாரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய இடம் வந்து கரூர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. ஸோ அகேன் இதுவுமே கோழிப்பண்ணை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமக்கல்ல. அடுத்தது பின்னலாடை மற்றும் ஆயத்தாடைகள். ஸோ பின்னலாடை அப்படின்னு பார்த்தாலே நம்ம திருப்பூர் போட்டுருவோம். இந்த ஆயத்தாடைகள் அப்படிங்கிறதும் திருப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரப்படும். திருப்பூர்லயும் வரும், கோயம்புத்தூர்லயும் வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் எது இருக்கிறத பொறுத்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பின்னலாடை மற்றும் ஆயத்தாடைகள் திருப்பூர். அதுக்கு முன்னாடி சிமெண்ட் அப்படிங்கிறது அரியலூர்ல ஃபேக்டரிஸ் இருக்கும். கொதிக்கலன்கள் மற்றும் விசையாளிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆயத்தாடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். ஸோ இங்க வந்து நம்ம ஐடி பார்க்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால இது ரெண்டுமே சேர்ந்து வரும்போது கோயம்புத்தூர்ல வரும். தோல் தொழிற்சாலை மேலே நம்ம வேலூர் பார்த்தோம், இங்க வந்து மதுரை. ஓகேங்களா? ஸோ பட்டாசுகள், தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல் விருதுநகர்ல இருக்கக்கூடிய சிவகாசி. ஸோ இந்த மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள், அதாவது இவங்களுக்காக சொல்லி ஒரு ஐடி ஜோன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐடி ஜோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர, சென்னை தவிர 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை எளிதாக்குவதற்காக
எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் எல்கோசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை நிறுவியிருக்கு. ஸோ எஸ்இசெட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து செஸ் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து எல்காட்டோட சேர்ந்து எல்கோசிஸ் அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிக்காகன்னு சொல்லிட்டு ஐடியோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காகவும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து குறிப்பிட்ட ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர்ல, கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், மதுரையில வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம். ஃபர்ஸ்ட் இலந்தைக்குளத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா வடபாலஞ்சிலையும் கிண்ணிமங்கலத்திலும் கொண்டு வந்திருப்பாங்க. திருச்சிராப்பள்ளியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலம்ல ஜாக்கிர் அம்மாபாளையம், ஒசூர்ல விஸ்வநாதபுரம். ஸோ இதுதான் முதல்ல பார்த்துருப்போம். அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மின்னணு சார்ந்தது மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேங்களா, இது வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம், இல்ல ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கலாம், இதோட இயர்ஸ் தனித்தனியாக கேட்கலாம், எப்படி வேணாலும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா சிப்காட் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? ஸோ 1971 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி டான்சிட்கோ 1970, டிட்கோ அப்படிங்கிறது 1965, டிக் அப்படிங்கிறது 1949 அண்ட் டான்சி அப்படிங்கிறது 1965. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயர்ஸும் வந்து திருப்பி கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா செஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது தனியா எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரேடு கொண்டு வரதுக்காக, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது ஸோ மேக்ஸிமம் இந்த செஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டர் சிட்டி லிமிட்ல தான் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களோட ட்ரேடிங்ஸை வந்து ஈஸியா கொண்டு வரதுக்காக இந்த செஸ்ஸை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்படி என்னென்ன செஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்த வருஷத்துல உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழ்நிலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ செஸ் எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2000 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி என்னென்ன செஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நாங்குநேரி செஸ் அப்படிங்கிறது பல்நோக்கு உற்பத்தி செஸ் திருநெல்வேலியில. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எண்ணூர்ல அனல் மின் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க வயலூர்ல. அடுத்தது கோயம்புத்தூர்ல தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ஸோ ஐடி பார்க்ஸ், டைடல் பார்க்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒசூர் செஸ்ல வந்து தானியங்கி, பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு இதுக்கான வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெரம்பலூர்ல பல்நோக்கு உற்பத்தி செஸ். இங்க வந்து ஒரு மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இங்க கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வாகன தொழில் நகரம் ஆட்டோ சிட்டி செஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளூர்ல கொண்டு வந்திருப்பாங்க. எங்க அப்படின்னா எதுக்காகனா வாகன தொழில் நகரம் அல்லது வாகன உதிரி பாகங்களை உருவாக்குறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆட்டோ சிட்டி செஸ். அடுத்தது இந்தியா சிங்கப்பூர் செஸ். இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் திருவள்ளூர் மாவட்டங்கள். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஇஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் மின்னணு வன்பொருள் உற்பத்திக்காகவும் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் இதர உற்பத்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்துல இந்தியா சிங்கப்பூர் செஸ் ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி உயிரி மருந்துகள் செஸ். ஸோ இந்த பயோ மெடிசன் செஸ் எதுக்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருத்துவ ஆராய்ச்சி அமைப்புக்காகவும் விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி இதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இதுக்கான செஸ்லாம் உருவாக்கி இருப்பாங்க. அதாவது உயிரி மருந்துகள் செஸ். ஸோ பயோமெடிசன் செஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மெப்ஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க, மெப்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னா 1984 உருவாக்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதிக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏற்றுமதிகளை வந்து ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னா சென்னையில. ஸோ இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஸோ என்னதுல இதுல பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அதுதான் வந்து மெப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையம் ஆகும். மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்றாகும். ஸோ இது வரைக்கும் எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இபிசி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7. அதுல மெப்ஸும் ஒன்று, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனும் ஒன்று. ஓகேங்களா, ஸோ 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் இதுவும் ஒன்று. இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும்
அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984 நிறுவப்பட்டது. மெப்ஸோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதும் எக்கனாமிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்லயும் இந்த கொஸ்டின்ஸ் வரும், ஜியோகிராஃபிலையும் இன்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியானா என்ன, ஸ்டாண்ட் அப் இந்தியானா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தொழிலை வந்து நம்ம உருவாக்குறதுக்காக அரசிடம் இருந்து நம்மளுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு காப்பீடு, ஒரு உதவி தொகையா வந்து ஸ்டார்ட் அப் திட்டம் இருக்கும். அதே ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவங்க, அதாவது அதுல வந்து என்ன பண்ணாங்க, எக்கனாமிக் ஜோன்ல எக்கனாமிக்லி பேக்வர்டாவும் வச்சுக்கலாம், அவங்க வந்து பொருளாதாரத்துல அதாவது சமூகத்திலயும் வந்து பின்தங்கிய இருக்கும். சோ பின்தங்கியவர்களுக்காக உதவி காப்பீடுகள், அதாவது உதவி வழங்குவதன் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குறது கொண்டுவரப்பட்டதான் இந்த ஸ்டாண்ட் அப் திட்டம். சோ இது ரெண்டுமே வந்து இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதும் முக்கியம். ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஜனவரி 16, 2016 ரெண்டுமே வந்து 2016 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஜனவரி 16, இது ஏப்ரல் 5. சோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். இதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. எதுக்காக? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக, அதுக்கப்புறம் நம்மளுடைய வளங்களை உருவாக்குறதுக்காக, ரிசோர்சஸ் உருவாக்குறதுக்காக, அது மட்டும் இல்லாம தொழில் தொடங்குறதுக்காக, ஆண்டர்பிரினர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் மூலம் பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுபவர் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் வங்கி கிளைக்கு ஒருவர் என வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்குவதாகும். சோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காகனா ஒரு எஸ்சி ஆர் எஸ்டி அப்படி இல்லைன்னா ஒரு பெண், இவங்க வந்து ஒரு கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ், அதாவது அவங்களுக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் வந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. சோ எதுல இருந்து இருக்குன்னா 10 லட்சத்திலிருந்து 1 கோடி, அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஓகேங்களா? சோ இதோட 10th எக்கனாமிக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கிறோம். சோ அடுத்தது 11th 12th எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.